இருக்கிறார்கள். இன்னொன்று கம்யூனிஸ்ட் சொல்றாரா, இது சிகப்பு கம்பளம். உங்களுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு சிகப்பு கம்பளத்துக்கு அடியில பெட்டிக்கிட்டு இருந்தாதான் சிகப்பு கம்பளமே பெருசா தெரியும் அவங்களுக்கு. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், கம்யூனிஸ்ட் கட்சியை கலாய்த்து பேசியுள்ளது திமுக கூட்டணிகள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதனால காமராஜர் எல்லோருக்கும் சொந்தம் தான். இன்னைக்கு காமராஜர், இன்னைக்கு எல்லாரும் படித்த குழந்தைகள் இந்த வீட்டுல எல்லாம் முன்னேறி இருக்கிறார்கள். எல்லாரும் காமராஜரோட பங்கு இருக்கு. கட்சிக்காரராக நாங்கள் காமராஜரை பார்க்கவில்லை, காங்கிரஸ்காரராகவும் பார்க்கல. இந்த காங்கிரஸ் தான் அவரை கொடுமைப்படுத்தினது. கடைசியில அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல. செல்வ பிறந்தைக்கு சொல்லட்டும் பார்க்கலாம். நாங்க கொடுக்கிற மரியாதை கூட காங்கிரஸுக்கு, காமராஜருக்கு செல்வ பிறந்தை கொடுக்கறது இல்ல. நேத்தோட முடிஞ்சிருச்சான். செல்வ பிறந்தை வேற சொல்றாரு. ஆக பேசிட்டு நேத்தோட முடிஞ்சிருச்சு, முந்தானத்தோட முடிஞ்சிருச்சுன்னா போதுமா? அப்ப கூட்டணிக்கு எவ்வளவு பயந்து இருக்கிறார்கள் என்பதான். அதிமுக கூட்டணியை பார்த்து பயந்துருக்கிறான்னு சொல்லி நீங்க தான் பயந்துருக்கிறீங்க. திருமாவளவன் சொல்றாரு, திமுகவே எங்களை ஒதுக்கினாலும் பாஜகவை எதிர்ப்பாராம். எதிர்த்து கொண்டு இருங்க, எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்ல, மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இன்னொன்று கம்யூனிஸ்ட் சொல்றாரா, இது சிகப்பு கம்பளம். உங்களுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு சிகப்பு கம்பளத்துக்கு அடியில பெட்டிக்கிட்டு இருந்தாதான் சிகப்பு கம்பளமே பெருசா தெரியும் அவங்களுக்கு. உண்டியெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு கம்யூனிஸ்டுகள். அதனால பேசுறது, திமுக கூட்டணியில் உள்ளவங்க பேசுறது எல்லாமே ஒரே பிரச்சனையா இருக்குது. இன்னைக்கு நிச்சயமாக திமுக கூட்டணி வெலவெலத்து போகும். கூட்டணியில் ஆட்சி வேணும்னு செல்வ பிறந்தையை கேட்க ஆரம்பிச்சாச்சு. தம்பி கார்த்திக் சிதம்பரம் முன்னால கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லட்டும். மக்களுக்கு நிறைய பதில் சொல்ல வேண்டிய நிலையில் திமுக இருக்கிறது. 10 நிமிஷம் போய் பேசுங்களாம். பேசட்டும். மக்கள் 100 நிமிஷம் பேசினாலும் மக்கள் திருப்தி அடைய மாட்டாங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கட்டும், தொடக்க கல்வி ஆசிரியர்களாக இருக்கட்டும், கிராம வருவாய்த்துறை உதவியாளர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து போராட்டத்தில் இருந்துகிட்டே இருக்காங்க. நேற்று கூட மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் சென்று பார்த்திருக்கிறார். எங்க கட்சியோட ஆதரவு முற்றிலுமாக அவர்களுக்கு இருக்கிறது. வீட்டுக்கு அரசு போதும் அண்ணன் ஸ்டாலின் சொல்ற, எல்லாம் ரோட்ல எல்லாம் இருக்கிறாங்க. அது செவிலியரா இருக்கட்டும், மருத்துவராக இருக்கட்டும், ஆசிரியராக இருக்கட்டும், ஜாக்டோஜியோவா இருக்கட்டும், அங்கன்வாடி ஊழியராக இருக்கட்டும், எல்லாம் ரோட்ல நின்று போராடி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் தமிழகம் மிகுந்த ஒரு மோசமான நிலையில் இருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.